மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திகளை மகிழ்ச்சி. நீங்கள் இந்த வீடியோட தலைப்பை பார்த்துருப்பீங்க, பட்டினி பஞ்சத்தை இந்த உலகம் எதிர்நோக்குதா. ஏன் இந்த பட்டினி பஞ்சத்தை இந்த உலகம் எதிர்நோக்குது, இதுக்குரிய விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும், உலகத்தின் 20% உரம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாக தான் வெளியில் வர்றது. கடந்த இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தினால கடந்த 1.5 மாதத்துக்கு மேலாக அந்த ஜலசந்தி மூடப்பட்டிருந்தது. அதனால் எந்த உரமும் வெளியில் வரவில்லை. முக்கியமாக மார்ச் பகுதி ஏன் முக்கியம் என்றால், அந்த சமயத்தில் தான் உலகத்தின் முக்கியமான விவசாயிகள் பயிர்களை பயிர்றாரு. சமயத்தில் தான் உரம் அவர்கள் அந்த பயிரின் விதைகளோடு சேர்த்து போடுவார். அது பயிர்களை செழிப்பாக வளர வைக்கப்படுறதுக்காண்டி. இந்த உரத்தட்டுப்பாடு அந்த சமயத்தில் மார்ச் மாதம் அளவில் வந்ததுனால இந்த உலகத்தின் பெருமளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் சீனாவோ அமெரிக்காவோ இதனால் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் சீனாவும் அமெரிக்காவும் இந்த உர உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடுகள். அதனால் அவர்களுக்கு அவர்கள் இதில் தங்கியிருக்கையில் இங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்களால் வார உரத்தில் தங்கியிருக்கையில். ஆனால் மற்ற நாடுகளில் மிக பாரதூரமாக இருக்குது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மற்றது எங்களோட இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்களால் வர உரத்தை தான் நம்பி இருக்கிறது. இப்போ உரத்தட்டுப்பாடு வரப்போகுது. இந்த உரத்தட்டுப்பாடு வர்றதால உலகத்தின் 20% உணவு பற்றாக்குறை ஏற்பட போகுதுன்னு சொல்லியிருக்கு. 20% சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இந்த உலகத்தின் சனத்தொகையில் 20% உணவு இல்லை என்றால் என்ன நடக்கும்? உலகத்தின் பஞ்சம், பட்டினி இதுகளெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இதனால் கலவரங்கள், ஏனென்றால் உணவு வயிற்றில் அடித்தா பொறுக்க மாட்டார்கள். அதனால தான் இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக இங்கிலாண்டில் எல்லாம் உணவுக்கு விஏடி இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட வயிற்றில் அடிக்கக்கூடாதுனால இவர்கள் கவனமாக இருப்பார். எங்கட நாடுகளில் உணவில் வச்சு தான் வரி அடித்து பணம் சம்பாதிக்கிறது அரசாங்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த உணவு தட்டுப்பாடு இங்கிலாந்து போன்ற நாடுகள்ன்றது, பஞ்சம்ன்றது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத விஷயம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பூட்டினதால் எரிபொருள் தட்டுப்பாடு, பொருட்கள விலையேற்றம், அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இந்த உரம், உரம் வெளியில் வராது. இது ஆஸ்திரேலியாவை மிகவும் அதிகமாக பாதிக்குது. மற்றது இங்கிலாந்தையும், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளையும் அதிகமாக பாதிக்குது. சீனாட்டை 1.5 வருடங்களுக்கு தேவையான உரம் ஸ்டாக்கில் இருக்குது. சீனாட்டை 1.5 வருடங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஸ்டாக்கில் இருக்குது. எரிபொருளும் ஸ்டாக்கில் இருக்குது. எரிபொருள் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே தேவையான எரிபொருள் சீனாட்ட ஸ்டாக்கிலே இருக்குது. அதனால் சீனாவை இது பெரிதாக பாதிக்காது. ஆனால் சீனா நினைச்சால் இந்த சமயத்தில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு, ஈவன் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் தன்னிடம் இருக்கிற உரத்தை கொடுத்து அந்த ஒரு கோஆப்ரேஷன், ஒரு இணைஞ்சு இந்த நாடு, இந்த உலகமே இந்த பிரச்சனையை எதை நோக்குது. இந்த மற்றவன் விழுந்த நான் வாழ்வான்னு நினைக்க இயலாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கோவிட் டைமில் கூட ஒருத்தனுக்கு உடல் நலம் இல்லையென்றா நான் நல்லா சுகமாக இருக்கிறேன்னு நினைக்கல. ஏன்னா அது எங்களையும் பாதிக்கும். அதே மாதிரி தான் இந்த உணவு தட்டுப்பாடு சீனாவையும் பாதிக்கும். ஆனால் சீனா கொடுத்து தவமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி அமெரிக்கா உங்களுக்கு தெரியுமே ஒரு சுயநலவாத நாடு, ஒரு சுயநலவாத தலைவரால் ஆளப்படுற நாடு. அப்போ அவர்களும் இந்த தங்களுடைய இருக்க உரத்தை இன்னொரு நாட்டுக்கு உதவியாக கொடுக்க மாட்டார்கள். ஆகவே இந்த உர தட்டுப்பாட்டால் உணவு தட்டுப்பாடு வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுதுன்னு பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். இது பெரிதாக ஒரு ஹெட்லைன் நியூஸாக இல்லை. ஏனென்றால் இதை எப்போ வரும்போது பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி விட்டுருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு தேவை கார் ஓடுறதுக்கும், மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கும் பெட்ரோல் இருந்தால் காணுன்ற மாதிரி. ஆனால் அது பெரிதாக அரசாங்கங்களோ செய்திகளோ வெளியிடற இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் ஏன் வெளியிடற இல்லைன்னா மக்களை பதட்டத்தில் உள்ளாக்கக்கூடாது. வரும்போது ஒரு லாக்டவுனாக போட்டு மக்களை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவோம்னு நினைச்சிருக்காங்களோ தெரியல. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் டைமில் ஒரு லாக்டவுன் போட்டவர்கள், அது ஒரு ட்ரையல் மாதிரி. அதுக்கு பிறகு இப்போ இந்த உணவு பஞ்சம், எரிபொருள் தட்டுப்பாடை காரணம் காட்டி உலகம் முழுக்க இந்த லாக்டவுனில் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 15 நிமிட நகரங்கள், அந்த நகரங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இப்போ கட்டிடங்கள் கூட அமைக்கிறார்கள். இங்கே லண்டன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் ஸ்டேஷன் அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நிறைய அடுக்குமாடி தொடர் மாடிகளை கட்டுறார்கள். ஒரு காலத்தில் இங்கே லண்டனில் ஒரு சின்ன பில்டிங் கட்டுறேன்டா கூட பெரிய பெரிய பெர்மிஷன்கள் எடுக்கணும், கவுன்சில்கிட்ட போய் அப்படி மிக கஷ்டம், அனுமதி தர மாட்டார்கள். ஆனால் இப்போ இவ்வளவு வானுயர்ந்த கட்டிடங்களை கட்ட அனுமதிக்கிறார்கள். காரணம் என்னென்னா, இந்த புறாக்கூடு மாதிரியான இடங்களில் மக்களை வச்சு லாக்டவுன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. அதனால் இப்படியான ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழும்பொழுது மக்கள் பிள்ளை வர்ற எண்ணத்தையும் குறைச்சிடுவார்கள், இயல்பாகவே குறைச்சிடுவார்கள். என்றால் வசதி இல்லை. சின்ன ஃப்ளாட்டில் வாழும்பொழுது பிள்ளை வர்ற எண்ணமும் வராது. மற்றது சோஷியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியா இருக்க, சோஷியல் மீடியாலேயே நாங்கள் கூட கவனம் செலுத்திக்க எங்களுக்கு குடும்பம், பிள்ளைகள் என்ற அந்த ஈர்ப்பு போகாது. அதுவும் இன்னொரு காரணம். அப்போ இவர்கள் பல விதத்தில் சமுதாயத்தின், நாங்கள் மந்தையில்லானே, அப்போ சமுதாயத்தின் வளைவை அமைச்சு கொண்டு போகிறார்கள். அதில் ஒரு விதமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் நீரினை மூடினது பாதிக்க போகுது. ஏனென்றால் உணவு தட்டுப்பாடு
அந்த உணவு பிரச்சனை கலவரங்களாக சமூக குழப்பங்களாக வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்கிறார்கள் நண்பர்களே. பலர் இதை பேசுகிறே இல்லை. ஏனென்றால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமஸ் மூடினது எரிபொருள் தட்டுப்பாடு. இப்போ கப்பல் வருது, மாலத்தீவில் கப்பல் இருக்குது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வருது எரிபொருள் வரப்போகுது இதெல்லாம் பாசிட்டிவான நியூஸில் தான் விடுறார்களே ஒழிய உண்மையான பிரச்சனை அதை விட ஒரு ஆழமான பிரச்சனை. உங்களுக்கே தெரியும் கோத்தபாயாவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது. அவர் மெயினான காரணம் உரத்தை தடை செய்தது. உரத்தை தடை செய்தோன்னா விவசாய உற்பத்திகளின் அளவு வந்து குறைஞ்சிச்சு. அதனால் நாட்டில் பொருளாதார நெருக்கடி வந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ஈரான் மீது படையெடுத்ததால் இந்த உர பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. இது வந்து நான் யோசிக்கிறேன் என்றால் இந்த கோத்தபாயா ராஜபக்சவுக்கும் அட்வைஸ் பண்ணினது இந்த நிழல் அரசுகளாக இருக்கும். என்ன உங்களுக்கு தெரியும், நிழல் அரசுகள ஏஜென்ட்கள் வந்து ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்கள்லேயும் ஊடுருவினார்கள். இப்பொழுது நடக்கிற அனுரகுமார திசாநாயகன் அரசாங்கத்திலேயும் இந்த உலக நிழல் அரசுகள ஏஜென்ட்டுகள் மறைமுகமாக ஊடுருவிடுவார்கள். இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற தூதரகங்கள் மூலமாக என்ஜிஓக்கள் மூலமாக அவர்கள் ஊடுருவி ஆலோசனைகள் வழங்குவார்கள். அந்த ஆலோசனைப்படி அரசாங்கம் செயல்படுமா இருந்தால் அது எப்போவுமே கடைசியில் கொண்டு பிரச்சனையை தான் விடும். அதுக்கு ஒரு உதாரணம் கோத்தபாய ராஜபக்ச. இன்னொரு உதாரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் தூர நோக்கு பார்வை இப்படியெல்லாம் வரும்னு சொல்லி திட்டமிட்டு செயற்படுற ஆள் இல்லை. அவருக்கு கூட இந்த ஈரான் மீது போர் தொடுத்து இப்படியான ஒரு உலக பிரச்சனையை உருவாக்கணும்ன்றதை அட்வைஸ் கொடுத்தது வந்து நிழல் அரசுகளாக இருக்குமே. என்றால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த அளவுக்கு பிளான் பண்ணி செய்கிற ஆளாக எனக்கு தெரியலை. அவர் வந்து ஒரு சுயநலவாதி, ஆனால் அவருக்கு தூர நோக்கு திட்டங்கள் இல்லை. இதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு வந்த நண்பர்களே. ஆகவே நாங்கள் சில விஷயங்களை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவாக எடுக்கக்கூடாது. அதன் பின் யோசிச்சு அதுக்கு பின்னால் என்ன நடக்குது, ஏன் இந்த இப்படியான இவர்கள் செய்கிறார்கள்ன்றதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த உலகத்தில் நான் இதுக்கு மேல் பல வீடியோவில் சொல்கிற மாதிரி சென்சஸ் இன்ட்யூட்டிவ்ஸ் என்று 2 பேர் இருக்கிறார்கள். அதாவது வெறும் விஷயங்களை ஃபேஸ் வேல்யூவில் எடுக்கிறவர்கள், இன்னொன்று பகுத்தறிஞ்சு உண்மையாக சரியா பிள்ளையான்றதை ஆராய்ந்து பாடுறவர்கள். இந்த சென்சஸ் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எப்போவுமே அந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்தியை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு பத்திரிகையிலையோ செய்தியை படித்தா அந்த செய்தியை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள். அதை பகுத்தறிஞ்சு இது சரியா பிள்ளையா என்றது அதை யோசிக்கிற தன்மை இல்லை. இதைத்தான் இந்த உலகத்தின் அரசாங்கங்கள், இந்த நிழல் அரசுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஏன்னா இவர்கள் வந்து இந்த கலாச்சாரத்தை விட்டு போக மாட்டார்கள், அந்த சொல்வதையும் நம்பி விடுவார்கள். அப்போ இவர்களுக்கு என்னென்றால் ஒருத்தர் கொஞ்சம் பகுத்தறிஞ்சு செய்திகளை சொன்னால் அவர்களுக்கு இந்த பகுத்தறிஞ்ச செய்திகள் சொல்வர்கள் மீது கோபம் வரும். அந்த கோபம் தான் நீங்கள் பல சமயங்களில் வரலாற்றில் திரும்பி பார்த்தீங்கன்னா என்றால் இயேசு மீது வந்தது, அதன் பிறகு காந்தி மீது வந்தது, இப்படி பலர் மீது, மார்ட்டின் லூதர் கிங் இப்படியானவர்கள், நெல்சன் மண்டேலா. நான் அறிஞ்சு இதை விட புத்தர் மீது நல்லாலாம் கோபம் வரே இல்லை. ஏன்னா புத்தரும் கூட இதை தான் சொன்னார். இந்த மன்னராட்சி நடக்கும்பொழுது புத்தர் ஒரு வேற பாதை எடுத்து போனார். இப்போ நான் இதை ஏன்னு சொல்கிறேன் என்றால், இந்த சென்சஸ் வந்து உண்மையிலே அவர்கள் மீது தவறு இல்லை. அவர்களுடைய டிசைன் அப்படி. அவர்கள் வந்து அந்த சொல்வதை ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு வந்து எது சரி எது பிழை என்று பகுத்தறிஞ்சு ஆராயதை விட இந்த விஷயம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதைத்தான் இந்த உலக நிழல் அரசுகள், இந்த மாஃபியாக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களை ஒரு மந்தைகள் மாதிரி நடத்துகிறார்கள். ஏன்னால் இந்த சென்சஸை தான் குறிப்பாக அவர்கள் மந்தைகள் மாதிரி பாவிக்கும் பொழுது அந்த சென்சஸ்லேருந்து விலை இருக்கிற பகுத்தறிஞ்சு செயல்படுகிறவர் ஏதாவது கேள்விகள் இருக்கும் பொழுது அவர் வித்தியாசமானவராகவும் ஒரு ஒன்றான நபராகவும் தென்படுவார். ஓகே, நம்மள இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். உண்மையிலேயே நான் நெடுகலம் இந்த வீடியோவில் வந்துட்டு இதை கதைக்கோணும், இதை பற்றி டீப்பாக கதைக்கோணும் யோசிக்கிறது. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னென்றால், இதை டீப்பாக கதைக்கிறதால இத்தனை பேர் இதை கேட்பார்கள்ன்றதால நான் அதை கதைக்காமலே போகிறது. உண்மையிலே இதுக்குன்ற ஒரு தனி வீடியோக்கள் போடணும், அதுதான் என்னுடைய ஆசை. வேறு என்ன நண்பர்கள், இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நாள். அதாவது இங்கே சம்மர் ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்போ நல்ல வெதர், காலநிலை எல்லாம் மாறிக்கொண்டு வருது. எங்களோட வீட்டுக்கு அருகில் இப்படி ஒரு கால்வாய் ஏறி கொண்டு போகுது. நல்ல ஒரு பார்க்கும் இருக்குது எங்களோட வீட்டுக்கு அருகில். உண்மையிலே இந்த மாதிரியான விஷயங்களில் உண்மையிலே அதிர்ஷ்டம். நாங்கள் எதிர்பார்க்காமல் இந்த என்னுடைய வீடு வேணும் பொழுது இப்படியான இடங்கள் இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பள்ளிக்கூடம் கூட எங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிறது. ஆனால் இதுகள் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் ஏதோ ஒரு வீடு கிடைச்சிட்டு என்று அவசரப்பட்டு வீடு வேண்டினது. ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுமே எங்களை சுற்றி இறைவனாகவே தந்த மாதிரியான இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஓகே நண்பர்களே, வேறு என்ன சில விஷயங்கள் இப்படி தான் பிரபஞ்சம் அருளும், நாங்கள் அதை கவனிக்க தான் வருகிறோம். வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.